என்ன அழகா இருக்கு சேலை, பட்டு சேலை, பூனம் சேலை, காட்டன் சேலை, பேன்சி சேலை. ஓ சூப்பரா இருக்கு. சீலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா. வானத்தில் இருக்கும் இந்திரனே வாருங்கள் வாருங்கள், எனக்கு பிடிச்ச சேலை எதுவென்று கூறுங்கள் கூறுங்கள். என்ன கலர் கலரான சேலைக, என்கிட்ட கூட இந்த மாதிரி கலர் கலரான பட்டு சேலைகளா ஒண்ணு கூடயே இல்லையே. எல்லாம் புத்தம் புது சேலையாவே இருக்கே. மடி ராதிகா, வாங்கம்மா, நான் இங்க தான் இருக்கேன். ஆமாக்கா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ என்னம்மா அண்ணி விட்டு ரூமுக்குள்ள இருக்க? பரவாயில்லையே மக்கா, உன் அண்ணி பீரோல எல்லா சேலையும் கலந்து கிடந்துச்சாக்கு, அதை அடுக்கிக்கிட்டு இருக்கியா? ஏன் மக பொறுப்பானவ, வீட்டு வேலையெல்லாம் என்னம்மா பாக்குறா? பாத்தியா மக்கா ராதிகா, உன் அண்ணிக்காரி எம்புட்டு சேலை வச்சிருக்கா, ஆனா ஒரு சேலை கட்ட மாட்டா. எந்த நேரம் பார்த்தாலும் சேண்டும் சட்டையும் மாத்தையே தெரியுவா. எவ்வளவு பூனம் சேலை, எவ்வளவு காட்டன் சேலை, பட்டு சேலை எம்புட்டு. அம்மாடி, பூனம் சேலைலாம் ஒரு அறையிலையும் பட்டு சேலைலாம் தனி அறையிலையும் வையுமா, அப்பதே எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். எம்மா, நான் ஒண்ணும் அடுக்கி வைக்கிறதுக்காக பீரோல இருந்து எடுத்து போடலாமா? அப்புறம் ஏண்டி பீரோல இருக்கிற துணிமணி எல்லாம் கீழே கரைச்சு போட்டு வச்சிருக்கறவ? அம்மா, நான் தாமா பீரோல இருக்கிற எல்லா சேலையும் எடுத்து போட்டு எனக்கு எந்த சேலை கட்டினா அழகா இருக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா. அடியே ராதிகா, என்னடி சொல்ற? உன் அண்ணி விட்டு பீரோலாம் திறந்து ஏண்டி இப்படி சேலையெல்லாம் கரைச்சு போட்டு கிடக்க? அவ பார்த்தா கிழிக்க போறாடி. எம்மா, என்னம்மா, நான் வேற யாராவது பீரோவையா திறந்து சேலையெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்? இது நம்ம அண்ணி, அண்ணன் மொண்டாட்டியோட சேலையை தானே எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் மக்கா, அவ இருக்கிறப்ப நீ இந்த மாதிரி சேலை எடுத்து போட்டு பார்த்தா ஒண்ணும் தெரியாதுடி. அவ வெளியில கடைக்கு போயிருக்கா, வந்து பார்த்தா என்னடி நினைப்பா? ஆண்டி ராதிகா, உன்னை கல்யாணம் முடிச்சு கொடுக்கையில எம்புட்டு சேலை சீர்வரிசையா கொடுத்தேன், இதை விட அதிகமா தானடி கொடுத்தேன். அதையெல்லாம் விட்டுப்புட்டு இதை ஏண்டி நோண்டிக்கிட்டு கிடக்க? அட போங்கம்மா, நல்ல சேலைகளை கொடுத்தீங்க, எல்லாம் பழைய மாடலுமா. எனக்கு அந்த சேலையெல்லாம் பிடிக்கவே இல்லம்மா. பாருங்க, அண்ணி விட்டு பீரோவுல எவ்வளவு நல்ல சேலையா வச்சிருக்காங்க, எல்லாம் ட்ரெண்டிங் சேலையா வச்சிருக்காங்கம்மா. ஒவ்வொரு சேலைக்கு ஆரி பிளவுஸ் போட்ட ஜாக்கெட் வேற சூப்பரா இருக்குமா கட்டுனா. அடியே ராதிகா, இம்புட்டு நேரம் சொல்லிக்கிட்டே கிடக்க, நீ என்னன்னா இந்த சேலை நல்லா இருக்கு, அந்த ஜாக்கெட் நல்லா இருக்குன்னு ஏக்கன பேசிக்கிட்டே இருக்க? அன்னிக்காரி கடைக்கு போயிருக்கா, அவ வந்த உடனே அவட்ட கேட்டுட்டு எனக்கு இந்த சேலை தாங்க நீ கேளு, அவ கொடுப்பா, வாங்கி கட்டிக்க. அதை விட்டு புட்டு பீரோல இருக்கிற எல்லா சேலையும் கரைச்சு விட்டுக்கிட்டு எல்லா சேலையும் நல்லா இருக்கு, இந்த சேலை நல்லா இருக்கு, ஜாக்கெட் நல்லா இருக்குன்னு சொல்லி உட்கார்ந்திருக்கியே. கடைக்கு போன உன் அன்னிக்காரி வந்தா என்ன நினைப்பா? ஆமாம்மா, ஆமா, நேத்து வந்து உன் மருமகளை தலையில தூக்கி வச்சு நல்லா ஆடு, ஆனா பெத்த மகளை நீ கண்டுக்கிறாத. நான் என்ன இந்த சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு வீட்லயே லாத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு இப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன்? என் புருஷனோட சொந்தக்காரங்க வீட்ல கல்யாணமா, அவங்கலாம் பணக்கார வீடு. என்கிட்ட நஞ்சு போன 4 சேலையே இருக்கு, அதையே கட்டிக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு போக முடியும்? அதான் அண்ணி பீரோவை திறந்து 4 பட்டு சேலையை நல்லதா பார்த்து எடுத்து அந்த ஃபங்க்ஷனை போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தா உன் மருமகளை விட நீ இல்ல துள்ளிக்கிட்டு வர. அடியே ராதிகா, உன்னை சேலையெல்லாம் எடுக்க வேணாம்னு சொல்லல, பார்த்துட்டீல, உனக்கு எந்த கலர் வேணும்னு பிடிச்சிருக்கல, எடுத்து உள்ள கவை. உன் அண்ணிக்காரி வரவும் அண்ணி நான் ஃபங்க்ஷன் போகணும், 2 சேலை தாங்க நீ கேட்டு எடுத்து வாங்கிட்டு போவேன். அதை விட்டுப்புட்டு அவ இல்லாத நேரத்துல பீரோவுல இருக்கிற சேலையெல்லாம் கரைச்சு விட்டுக்கிட்டு இப்படி உட்கார்ந்து கிடந்தா அவ வந்து பார்த்தா என்ன நினைப்பா? நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா நினைக்க மாட்டாளாடி? அம்மா, சும்மா சும்மா என்னைய கத்திக்கிட்டே கிடக்காதம்மா. அம்மாடி ராதிகா, உன் அண்ணியை பத்தி உனக்கு தெரியாதுமா, அவ சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பா. கோவம் வந்துச்சோ ஒழுசு ஆடி தள்ளிடுவாடி. என்ன இப்ப ஃபங்க்ஷன் கட்டிட்டு போறதுக்கு 4 பட்டு சேலை வேணும், அம்பிட்டு தானே? ஆமாமா, அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் பீரோவை திறந்து உனக்கு என்ன சேலை பிடிச்சிருக்கோ எடுத்துக்கம்மா, போ, இதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு போமா. அட போங்கம்மா, உங்க வீட்டு சேலையா? உங்க வீட்டு சேலையை கட்டினா பாட்டி மாதிரி இருக்குமா? நீங்கெல்லாம் அந்த காலத்து ஆளு, நீங்க காட்டன் சேலை தானே கட்டுவீங்க. உங்க வீட்டு சேலையை நான் கட்டிட்டு போய் நானும் பாட்டி மாதிரி இருக்கிறதுக்கா? எனக்கு உங்க வீட்டு சேலையும் பிடிக்கல, என் மாமியார் வீட்டு சேலையும் பிடிக்கல, அண்ணி வீட்டு சேலை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலயும் அந்த ரோஸ் கலர் சேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. இங்க பாருங்கம்மா, இந்த கலர் சேலை நான் கட்டுனா அப்படி சூப்பரா இருக்கும், எல்லாருமே என்னைய தான் பாப்பாங்க, நான் மகாராணி மாதிரி இருப்பேன். என் மக ராதிகா எந்த சேலை கட்டினாலும் மகாராணி மாதிரி தானே இருப்பா. பத்திகளா நீங்களே சொல்றீங்களே நல்லா இருக்குன்னு, அப்ப நான் எடுத்துக்கிறேம்மா. எடுத்துக்க மக்கா, ஆனா உன் அண்ணிக்காரிட்ட கேட்டுட்டு எடுத்துக்க. எம்மா, நான் என்ன கேட்காமையா இருப்பேன்? 2 நாளைக்கு முன்னாடியே வந்து அண்ணிட்ட கேட்டேம்மா. நான் ஃபங்க்ஷன் போகணும் அண்ணி, 4 பட்டு புடவையும் 4 ஆரி வச்ச பிளவுஸும் தாங்க நீன்னு கேட்டேம்மா. அப்படியே மக்கா, அப்ப உன் அண்ணிக்காரி எடுத்துக்க சொல்லிருப்பாளே? ஆமா, நல்லா சொன்னாங்க போ. ஏமக்கா அப்படி சொல்ற? உன் அண்ணிக்காரி எடுத்துக்க சொல்லலையா? எம்மா, அண்ணி சொல்லிட்டாங்க, என்கிட்ட இருக்கிறதே 4-5 பட்டு புடவை தான், அதை நான் எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் கட்டிட்டு போறதுக்கு வச்சிருக்கேன், அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. ஆனா பீரோவை திறந்து பார்த்தா நிறைய பட்டு சேலை வச்சிருக்காங்க. அண்ணி எனக்கு
போனது அன்னைக்குலாம் தெரியாது. யாரோ திருடி வந்து எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிக்கிறீங்க. அடியே, அது எப்படிடி சொல்ல முடியும்? இங்க பாருடி, படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா இருந்த மாதிரி சேலைய வச்சிட்டு உன் வேலைய போய் பாரு. உனக்கு சேலை வேணும்னா ஏன் பீரோல இருந்து எடுத்துக்க. அதை விட்டுக்கிட்டு தேவையில்லாத வம்பு வழக்கு இழுத்துக்கிட்டு தெரியாத. எம்மா, என்னம்மா உன் மருமக விட்டு சேலை எடுக்கவும் அப்படி கொந்தளிச்சுக்கிட்டு வர? என்னைய விட உனக்கு மருமக தான் முக்கியமோ? அடியே ராதிகா, யாரா இருந்தாலும் சரிடி, எனக்கு உன்னை தாண்டி ரொம்ப பிடிக்கும். இப்ப என்ன, இந்த சேலை உனக்கு வேணுமா? உன் அண்ணன்காரன்ட்ட சொல்லி இதே மாதிரி சேலை எடுத்துட்டு வந்து தர சொல்றேன். அட போமா, இனிமே அண்ணிட்ட சொல்லி கடகடையா ஏறி இந்த மாதிரி சேலை எடுத்துட்டு வந்து குடுக்கிறதுக்கு பதிலா அண்ணி விட்டு பீரோல இருந்து தூக்குனாப்ல நான் இதை எடுத்துக்குவேங்களே. என்ன இவ இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்கா? இவள சொல்லியும் கேட்க மாட்டாளே. அத்தே, அத்தே. ஐயோ, உன் அண்ணிக்காரி வந்துட்டா போலடி. சீக்கிரமா சேலையை எடுத்து பீரோக்குள்ள வைடி. நான் எதுக்கு வைக்கணும்? இது ஏன் வீடுந்தே. நான் ஒண்ணும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அத்தே, கடைக்கு போய் எல்லா மளிகை பொருட்களும் வாங்கி வச்சிட்டேன் தே. அப்படியே அமர்மலே. சரி சரி, வெயில் அலைஞ்சது உனக்கு களைப்பா இருக்கும். ஸ்டாண்ட்ல டீ போட்டு வச்சிருக்கேன், எடுத்து குடிமா. எதுக்கு தே நீங்க தேவையில்லாம வேலை பாக்குறீங்க? வந்து நானே போட்டு குடிக்க மாட்டேனா? காலையில நான் 10 மணிக்கு சாப்பிட்டது. இன்னும் ஒண்ணும் சாப்பிடாம உட்கார்ந்து கிடக்கேன். எனக்கு ஒரு காபி போட்டு தரணும்னு உங்களுக்கு தோணுச்சா? உங்க மருமகளுக்கு நான் மட்டும் நல்லா செய்வீங்களேம்மா. ஆமா, இவ பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலைக்கு காபி உனதேன் கேடு. பீரோக்குள்ள உள்ள சேலையெல்லாம் எடுத்து ஏன் வெளியில போட்டு வச்சிருக்க? என்ன விஷயம்? அதான் அன்னைக்கே சொன்னேன்ல, நான் ஃபங்க்ஷன் போக வேண்டியது இருக்கு, 2 பட்டு சேலை தாங்கன்னு கேட்டேனே. நீங்க கூட கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. ஆமா ராதிகா, என்கிட்ட 4-5 பட்டு சேலை தான் இருக்குன்னு சொன்னேன். அதான் அண்ணி நீங்க கொடுக்கல, நான் எடுத்துக்கிட்டேன். ஐயோ, மருமக கோவப்படுறாளே. ராதிகா, நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, என்கிட்ட 4-5 பட்டு புடவை தான் இருக்கு. நான் எங்கேயாச்சும் வெளியில போனா கட்டிக்கிறதுக்கு தேவைப்படும் சொல்லிட்டேன்ல. சொன்னதையும் மீறி என் பீரோவை திறந்து என்ன நோண்டிக்கிட்டு கிடக்க. அம்மாடி மருமகளே, கோவப்படாதம்மா. சும்மா பார்க்கத்தாம செய்யறா. நானும் சொல்லிட்டேன், உனக்கு தேவைப்படுற சேலை என் பீரோவுல இருக்கும், வந்து எடுத்துக்கமான்னு சொல்லிட்டேம்மா. இந்த இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு வந்து எடுத்துக்குவா. நீ கோவப்படாம உன் வேலையை பாருமா. எம்மா, என்னம்மா, நான் தான் அப்படியே சொல்லிட்டேன்ல, உங்க வீட்டு சேலையெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு இந்த சேலை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதைத்தான் நான் எடுத்துக்க போறேன். யார் வீட்டு சேலையை யாரு எடுக்கிறது? இப்படித்தான் கேட்காம கொள்ளாம எடுக்கிறதோ? அண்ணி, நான் தான் உங்ககிட்ட கேட்டேன்ல, நீங்க தான் தரமாட்டேன்னு சொன்னீங்க. நீங்க தரமாட்டேன்னு சொல்லவும் நானே எடுத்துக்கிட்டேன். இது ஒண்ணு உங்க காசுல ஒண்ணு வாங்கின புடவை கிடையாது. எங்க அண்ணன் வீட்டு காசுல இருந்தா வாங்கி கொடுத்துருக்காங்க. ராதிகா, கொஞ்சம் அமைதியா இருடி. ஏன்டி இப்படி தைய தக்கன்னு குதிக்கிறவ? அம்மா, நீங்க வேணா வாயை மூடிக்கிட்டு இருங்கம்மா. நான் எதுக்கு வாயை மூடிக்கிட்டு இருக்கணும்? இது எங்க அண்ணி எடுத்து கொடுத்த சேலை, எனக்கும் கட்டுறதுக்கு உரிமை இருக்கு. ஐயோ கடவுளே, இன்னைக்கு 7:30 இழுக்காம இவ போக மாட்டா போல இருக்கு. இங்க பாரு ராதிகா, உன் புருஷன் வீட்டுல போய் அதிகாரம் பண்ற வேலையை வச்சுக்க. இங்கெல்லாம் வச்சுக்கிறத. இங்க நான் வச்சதுதான் சட்டம். என்கிட்ட கேட்காம எந்த பொருளையும் எடுக்க கூடாது. என்ன நீ, இந்த வீட்ல எனக்கு தான் உரிமை இருக்கு. அம்மா, என்னம்மா வாயை மூடிக்கிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் மருமகளுக்கு சப்போர்ட்டா பேசுனா உன் மருமக எப்படி பேசுதுன்னு பாருமா. என்னமா மருமகளே, அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கா. சொன்னா கேட்டுக்குருவாமா. அதை விட்டுப்புட்டு ஏன் வீடுன்னு சொல்லி என்னமோ அது யாரோ சொல்ற. எத்தே, இவ என்ன சின்ன பிள்ளையா? 7 வயசாச்சு, ஒண்ணும் தெரியாதா? இப்படி அடுத்து விட்டு பீரோவை நோன்றமேன்னு ஒரு புத்தி இல்ல? அம்மாடி, நம்ம அண்ணி அண்ணன் பொண்டாட்டியோட பீரோ சொல்லிட்டு உரிமையில எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. நீ என்னம்மா? அதான பார்த்தேன். உங்ககிட்ட என்னமா பாசமா கீசமா இருந்தாலும், அன்பு அரவணைப்பா இருந்தாலும், உங்களுக்கு உங்க மகதான ஒசத்தி. அண்ணி, நீங்க என்ன பேசினாலும் எனக்கு கவலை இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். நான் ஃபங்க்ஷனுக்கு இந்த சேலையை தான் கட்டிட்டு போவேன். இங்க பாரு ராதிகா, என் புடவையெல்லாம் எப்படி பீரோக்குள்ள இருந்துச்சோ அதே மாதிரி அடுக்கி வச்சிரு. என்னது அடுக்கி வைக்கவா? இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல அண்ணி, உங்களுக்கு காது கேட்கலையா? நான் ஃபங்க்ஷனுக்கு இந்த சேலையை தான் கட்டிட்டு போவேன்னு சொல்றேன். அடியே ராதிகா, உன் அண்ணி கறி சொல்றால, வச்சு தொலையண்டி. முடியாதுமா, நான் ஒரு முடிவெடுத்தா நான் ஏன் பேச்சு நானே கேட்க மாட்டேன். ஓஹோ, அப்படியா? இந்த வாரேன். ஐயோ, கோவமா எங்கேயோ போறாளே. இவ என்ன உருட்டக்கட்டை எடுத்துட்டு வரா? அம்மாடி, எதுக்குமா உருட்டக்கட்டை எடுத்துட்டு வரா? எத்தே, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பழமொழி மாதிரி உங்க மகளுக்கு இந்த கட்டையால 4 பூசைய போட்டதான் திருந்துவா.
ஏங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சின்ன பொண்ணு, என்ன சொல்லணும்? எங்க வீட்டுக்கு போடுற நைட்டி எல்லாம் கிழிஞ்சு போச்சுங்க, பாடாவதி ஆயிருச்சு. எனக்கு ஒரு 4-5 நைட்டி வாங்கி கொடுங்களேன். என்ன சின்ன பொண்ணு, மாச கடைசி ஆயிருச்சு, இப்ப வந்து ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஏங்க ஆடி தள்ளுபடிலாம் போட்டிருக்காங்க, நிறைய காசுலாம் வராது. 300 ரூபா 400 ரூபாய்க்குல தாங்க நைட்டி வரும். அதுவும் நான் கடைக்கு போய் எடுக்கலங்க, நம்மளுக்கு எப்பயும் கொடுப்பாருல அண்ணாச்சி, அவரைத்தான் வர சொல்லி எடுக்கலான் இருக்கேன். அவர்கிட்ட குவாலிட்டி நல்லா இருக்குங்க, காட்டன் நைட்டியா கொண்டு வருவாரு. ஓ, அண்ணாச்சி கிட்ட தான் எடுக்க போறியா? அப்பனா எடுத்துக்க சின்ன பொண்ணு, அவர் நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான். நான் பைய கூட காசை கொடுத்துக்கிறேன், உனக்கு தேவையான நைட்டி எடுத்துக்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி டி, எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிங்க. உடனே அண்ணாச்சிய வர சொல்லி நல்ல ட்ரெண்டிங்கான நைட்டியா எடுத்து போடணும். என்னன்னே நைட்டி எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? எம்மா, இன்னும் ஆர்டர் போட்ட நைட்டி வரலம்மா, 2-3 நாள்ல வந்துடும். வந்த உடனே உனக்கு எடுத்துட்டு வந்து தாரேம்மா. ஓ அப்படியா? அப்ப பையில என்ன வச்சிருக்கீங்க? இந்த பிள்ளைகளுக்கான பனியன், ட்ரௌசர், சட்டை, குல்லா, மப்ளர் அந்த மாதிரி வச்சிருக்கேம்மா. சரிண்ணே, அடுத்தாப்புல வரும்போது நல்ல ட்ரெண்டிங்கான நைட்டி நல்ல கலர் கலரா எடுத்துட்டு வாங்கண்ணே. சரிம்மா. எத்தே என்கிட்ட உள்ள நைட்டி எல்லாம் கலர் போய் ரொம்ப இத்து போய் கிழிஞ்சு போயிருச்சுதே. அதான் உங்க மயன்ட்ட கேட்டேன், அவங்க தான் 2-3 நைட்டி எடுத்துக்கன்னு சொன்னாங்க. அதான் இவங்களை வர வச்சேன். ஆமா தே. ஏன் தே, உங்களுக்கு 2 நைட்டி வேணுமா? எத்தே அண்ணாச்சி நைட்டியே எடுத்துட்டு வரலத்தே, இப்பதான் ஸ்டாக்லாம் ஆர்டர் போட்டிருக்காராம், வந்த உடனே கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. சரிங்கம்மா, அடுத்த வாரம் சேர்த்தாப்புல கொண்டு வந்து தாரேன். அதான் நான் பார்த்தேன், என்னடா அக்கறையா மகளுக்கு நைட்டிலாம் வாங்கி கொடுக்கறாங்களேன்னு நினைச்சேன். ஊரா விட்டு காசுல தானே வாங்கி கொடுப்பீங்க. உங்க மகளோட புருஷன் உங்க மருமைய நல்லா தானே சம்பாதிக்கிறான், அவன்கிட்ட காசை வாங்கி கொடுக்க வேண்டி தானே. ஓசியில எது கிடைச்சாலும் எனக்கும் தான் என் அப்பனுக்கும் தான் சொல்ற கதையால இருக்கு. நானே இந்த நைட்டி வாங்குறதுக்காக அந்த மனுஷன் கையிலையும் காலையும் விழுந்து வாங்கிக்கவா வாங்கிக்கவான்னு கேட்டு அப்புறமாட்டி தலையாட்டினாரு. இந்த கிளடி யார்கிட்டையும் கேட்காம உடனே 5 நைட்டி ஆமல. நான் எத்தனை நைட்டி வாங்கினாலும் உடனே அதுவும் வாங்கிடணும், இல்லைன்னா வயிறு பத்திக்கிட்டு எரிஞ்சிரும். நல்லா இருக்கேம்மா, ஏதோ பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த அண்ணாச்சியும் முதலையே தெரியுமா?
என் மகளுக்கு கல்யாணத்துக்குலாம் இவர்கிட்ட போய் சேலையெல்லாம் வாங்குவோம். நல்ல துணிமணிலாம் கலர் கலரா வச்சிருப்பாரு. கைராசியான ஆளு. முன்னாடிலாம் சைக்கிள்ல பெரிய மூட்டையா வச்சுக்கிட்டு துணிமணியை வியாபாரம் பண்ண வருவாரு. நாங்கெல்லாம் இவர்கிட்ட போய் நல்ல நல்ல பெரிய நாளுக்குலாம் வாங்குவோம். சேலையும் கம்மியா கொடுப்பாரு. நல்ல மனுஷன். காசு முன்ன பின்ன இருந்தாலும் பின்ன கொடுத்துக்கலாம். இப்ப கொஞ்சம் வருமானம் வரவும் பைக்ல கொண்டு வராரு போல இருக்கு. ஆமாமா, உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுக்குமா பஞ்சம்? உங்களை வச்சுட்டாம எங்களுக்கு வியாபாரம் ஓடுது. முன்னாடிலாம் வியாபாரத்துக்கு வந்தா குறைஞ்சது 10 சேலையாவது எடுத்துருவீங்க. இப்ப எடுக்க மாட்டீங்களேம்மா. என்ன செய்ய அண்ணாச்சி, முன்னாடி என் மையன் என் கண்ட்ரோல்ல இருந்தா வரவு செலவுலாம் நான் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப மருமக வரவும் அவரே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கா. என்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கெல்லடி காசை வச்சு நல்ல ஆட்டம் போட்டிருக்கு ஓலையே. 2 நாளைக்கு முன்னாடி கூட புத்திமதி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. நான்லாம் அந்த காலத்துல அதிகமா சேலையெல்லாம் எடுக்க மாட்டேன், காசை சேர்த்துதான் வைப்பேன். அதே மாதிரி நீனும் நல்ல நாள் பெரிய நாளுக்கு மட்டுமே சேலை எடுக்கணும், துணிமணி எடுக்கணும் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இப்பதானே இது கூட்டு வெளியில வருது. மாசம் எப்படியும் 10 சேலை எடுத்துருமாம்ல, 10 சேலை. அண்ணாச்சி, உங்க அப்பா நல்லா இருக்காரா? ஆரம்பத்துல உங்க அப்பா தான் வீடு வீடா வந்து சேலை துணிமணிலாம் விப்பாரு. ஆமாமா, எங்க அப்பா விட்டு தொழில தானே நான் எடுத்திருக்கேன். அந்த சாமிக்கு பொருட்களை எங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு போயிட்டாரு. என்ன அண்ணாச்சி சொல்றீங்க? உங்க அப்பா இறந்து போயிட்டாங்களா? ஆமாமா, அது ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஏன் விட்டு மாமியாரு என்னமோ கோமால கிடந்த மாதிரில விசாரிச்சுக்கிட்டு கிடக்கு. இவர் விட்டு அப்பா 10 வருஷத்துக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டாராம். இப்ப ஏன் என்ன ஊனு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு கிடக்கு. பப்பி, அங்கிட்டு போ பப்பி. என்ன மருமகளே பப்பி பப்பின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த புஷ்பா வளர்க்குற நாயுதே, அதுதே உங்க பின்னாடி நிக்கிது. இங்கிட்டு தள்ளி வாங்களே. வாயு மூடிக்கிட்டு இருங்கதே, புஷ்பா விட்டு நாயும் உங்களை கடிக்க வருது. எத்தே 2 நாளைக்கு முன்னாடி புஷ்பா வீட்டுக்கிட்ட நாய் நின்றுகிட்டு இருந்துச்சுல, அந்த சைட நீங்க போய்கிட்டு இருக்கவும் பின்னாடியே வரவும் நீங்க காலை வச்சு ஏறிக்கிட்டு மிதிக்கல, அதான் உங்களை கடிக்க வருது. பப்பி அங்கிட்டு போறியா? என்ன போ அங்கிட்டு. பப்பி போகாதான், உங்க விட்டு 1/2 கிலோ கறியை எடுத்துட்டே போவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஐயோ, நான் வேற வசமா வந்து மாட்டிக்கிட்டேனே. அண்ணே பயப்படாம நில்லுங்கண்ணே, கோவப்பட்டு உங்களுக்கு அடிச்சிட போகுது. நீங்க வேற வடக்கன் மாதிரி இருக்கீங்க, பொருளை எதுவும் திருட வந்திருக்கீங்கன்னு நினைச்சு கறிய கொத்தோட கட்டிட்டு போயிட போகுது. வாயை முடிக்கிட்டு இருங்கண்ணே. அலறாதீங்க, நான் இருக்கிற வரைக்கும் எந்த நாயும் உங்களை கடிக்க விடாம நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். ஏய் பப்பி, போறியா என்ன? ஐயோ, இந்த இடத்தை விட்டு போகாது ஓலை இருக்கே. அண்ணாச்சி, அண்ணாச்சி, செத்த எங்க அத்தையை புடிச்சுக்குங்க அண்ணாச்சி. இந்த நயனை துரத்தி விடுறேன். அட போமா, உங்க அத்தை என்ன பச்சை நல்லா பாரு. நான் தூக்கி வச்சுக்கிறதுக்கு அங்கிட்டு தூக்கி போடுமா. நாயி உங்க அத்தை விட்டு கறியை கடிக்கணும்னு வெறி பிடிச்சு நின்றுகிட்டு இருக்கு. நான் உங்க அத்தையை தூக்கி வச்சு என் காலை கடிக்கிறதுக்கா? அண்ணாச்சி, அண்ணாச்சி இப்படி எல்லாம் சொல்லாதீங்க அண்ணாச்சி. எங்க அத்தையை காப்பாத்தணுங்க அண்ணாச்சி. செத்த புடிச்சுக்கிறங்க, நான் துரத்தி விடுறேன். சரி தம்பி, தோலமா. ஏய் பப்பி நாயே, எங்க அத்தையே கடிக்க வாரியா? உன்னை விட மாட்டேன் இன்னைக்கு. ஒழுங்க இப்ப போறியா இல்ல நாய் பிடிக்கிற வண்டிக்கு போன் பண்ணவா? யாருகிட்ட? சின்ன பொண்ணுகிட்டே வா. அழுகாதியத்தே, அதெல்லாம் நாயை நான் துரத்தி விட்டுட்டேன். இனிமே எந்த பிரச்சனையும் இல்லத்தே. எப்பா, என்ன கணம் கணக்குது இந்த கிழவி. எம்மா கீழே இறங்குமா, நாயெல்லாம் போயிருச்சு. என் கையெல்லாம் வலிச்சு கிடக்குமா. என்னத்தே சின்ன பிள்ளை மாதிரி இறங்க மாட்டேன்னு அடம் முடிச்சுக்கிட்டு கிடக்கீங்க. அவரே வயசானவர்த்தே, கீழே இறங்குங்க, நாயெல்லாம் போயிருச்சு. சபா, சரித்தே, நானே உங்களை தூக்கிட்டு போறேன் வீட்டுக்கு, வாங்க. சரித்தே. சின்ன பொண்ணு என்ன
என் மாமியார நாய் துரத்திக்கிட்டு வந்துருச்சுக்கா. என் மாமியார் பயந்து போயிருச்சுக்கா. என்னடி சின்ன பொண்ணு சொல்ற? நாய் துரத்திக்கிட்டு வந்துச்சா? எவ விட்ட நாயிடி? அது வந்து அந்த புஷ்பா துட்டு நாய் தான்க்கா. என் மாமியார விரட்டி விரட்டி வந்துச்சு தெரியுமா? என் மாமியார் பயந்து போயிருச்சு. அம்மாடி மருமகளே, என்னை கொண்டு வீட்ல விடுவா பஸ்தே. சரிதே எக்கா, நான் என் மாமியாரை தூக்கிட்டு வீட்டுக்கு போறேன். சரிடி, சரி. எத்தே அழுகாதியத்தே, அழுகாதீங்க. வீட்டுக்கு போனோம்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கா டீ போட்டு தரேன். இனிமே இந்த ஊர் சைடு வியாபாரம் பண்ணவே வரக்கூடாது.